பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். தேவனுடைய கரத்தில் நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீர்கள். வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? தேவன் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார், என் ஜெபம் கேட்கப்படலை. நல்ல கவனிங்க, இது எல்லாமே நம்முடைய சூழ்நிலைகள் பேசுகிறது. வார்த்தை சொல்லுகிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தான். ஏங்க, உங்க கூட இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம், அவர்கள் உங்களை மறக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் உன்னை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டவனை நான் எப்படி கைவிடுவேன், எனக்குன்னு வேணும் அப்படின்னு நான் உன்னை மீட்டு கொண்டேனே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போகலாம், ஒருவேளை மறக்கலாம். அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. அந்த மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதியிருக்கிறது, பார், நான் உனது பெயரை என் உள்ளங்கையில் செதுக்கியிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பெயர் அவருடைய உள்ளங்கையில் செதுக்கியிருக்கிறது. அதை அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை மறைக்க முடியாது. அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில் இந்த வார்த்தை என்னை ஆழமாய் தொட்டது. என் கையில் நீ இருக்கிறப்பா, என் உள்ளங்கையில் உன் பெயரை நான் வைத்திருக்கிறேன், நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்யணும், உன் தேவையை எப்படி சந்திக்கணும், உன்னை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து என் தேவன் நினைவுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார்.
இந்த காரியத்தை உங்களுக்குள்ள நிச்சயத்து கொள்ளுங்க. நான் தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிறேன். நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நான் தேவனால் கைவிடப்படுவதில்லை. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். பார்க்கிறவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை உங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளுக்கு வேண்டிய நன்மையை, இந்த நாளுக்கு வேண்டிய பலனை, இந்த நாளுக்கு வேண்டிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.